அப்ப விதிக்கப்பட்ட காலம், விதிக்கப்பட்ட நேரம் வரதுக்கு முன்னாடி, கொடுக்கப்பட்ட காலத்துல நம்ம எப்படி வாழப் போறோம்? வாழ்க்கை என்ன தெரியுங்களா? அமைதி நிம்மதியான தான் வாழ்க்கை. இல்லன்னா வாழ நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அர்த்தம். வாழ்க்கைய தேடிக்கிட்டே இருக்கோம். இன்னும் வாழல. எப்போ வாழ்றோம்? அமைதியான, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. சுகமான ஒரு தூக்கம். நிறைவான ஒரு மனநிறைவான ஒரு உணவு. உறவுக்குள்ள ஒரு நல்ல மனநிறைவு. இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் அது வாழ்க்கை. குடும்பத்துல வந்தா பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ஒரே கடுகடுன்னு எல்லாமே உறவுகள் தான். அப்படியே ஆசை ஆசையா கட்டின மனைவி தான். அன்பா இருந்த பிள்ளைகள் தான். கணவன் தான். ஆனாலும் நிம்மதி, அமைதி கிடையாது. என்ன காரணம்? எரிச்சல், கோவம் இருந்துகிட்டே இருக்கு. காரணம் ஆண்களுக்கு கடன் பிரச்சனை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். பெண்களுக்கு நாளைக்கு என்ன செய்ய போறோமோ அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். பிள்ளைங்களுக்கு கேட்டதை வாங்கி கொடுக்கலன்னு ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த கடன் சுமை மனசுல இருக்கும்போது என்ன ஆகும்? குடும்பத்துல அமைதியா பேச முடியுமா? நிம்மதியா பேச முடியுமா? அவசரம் இருக்கும். பேச்சுல அவசரம் இருக்கும். பேச்சுல கொஞ்சம் கண்டிப்பு இருக்கும். இல்லைன்னா கோவம் இருக்கும். ஏன்னா, அவங்க வீட்ல இல்ல.